தடி தாண்டவராயனுங்க நல்லா சாத்திட்டானுங்களே. எவன் எங்க குத்துறான்னு தெரியலையே. பருப்பு சாதத்துக்கு இந்த குத்து விட்டுருக்கானுங்களே. முதுகா பாரு, பேசணும் பிரிச்சு பால மாதிரி. இந்த வரைக்கும் இந்த உத்தரம் போதாது. என்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்தின, என்னால முடியலன்னு தான் ஒன்ன மிதிக்க சொன்னேன். ஒன்னாலே முடியலன்னா 2 ஆள் வச்சு மிதி. நல்ல மிதி. அம்மா என்னடா கல்யாணராமா? சீக்கிரம் போய் முழுகு. கூப்பிட்டியா? ஆமா, அடிக்கிறப்போ வந்து தடுக்காம இப்ப உடம்பெல்லாம் வீங்கி இருக்கான்னு பார்க்க வந்தியா? அது நான் என்ன மூக்குல இருந்து புகை வருது? அதுமா சோமிகள் காலையில இருந்து தியானத்துல இருந்து உடம்பு உஷ்ணமாயி ஆவி வெளியே வருது. அப்படிங்களா? அப்ப இந்த ஆவி நம்ம மேல பட்டா புண்ணியமாச்சுங்களே. சுவாமி, யாரு செஞ்ச பாவமோ என்ன தோஷமோ இந்த ஆத்துல இவன் தப்பி பிறந்துட்டான். இவன் திருந்ததுக்கு ஏதாவது கொடுங்க. ஏற்கனவே கடன் கொடுத்திருக்கம்மா. சுவாமி என்ன சொல்றே? அதாவதுமா, ஐயா பண்ண தப்புக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பாவக்கடன் நிறைய இருக்குன்னு சாமி சொல்றாருங்க. எப்படியோ நீங்க இந்த ஆத்திலேயே இருந்து அவனோட பாவ கடனை தீர்த்துட்டு தான் போறேன். கவலையப்படாதீங்க, கடனை வசூல் பண்ணாம இந்த வசூல் பாபா போகவே மாட்டான். உங்க அருளால அவன் திருந்தனா எனக்கு அதுவே போறோம். ஏன் அருளா? பழைய ஐஜி அருள் வந்தாலும் இவன் திருந்தவே மாட்டான். உன் அருளாலதான் இந்த உத கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் அருள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவங்கிட்டே போய் ஐக்கியம் ஆயிடுவேன். டாடி பாய், டாடி எவ்வளவு நேரம் ஒட்டாம இருந்த? அரிக்குதுன்னு நான் தான் கழட்டி வச்சேன். அட பாவி, அம்மா வந்தாங்களா? பாத்துருந்தாங்கன்னா என்ன சுவாமிகள் முகத்துல என்னமோ வித்தியாசம் தெரியுது. பதறாம நிக்கிறேன். டாய் ஒட்டா. ஐயர் அப்துல் காதர் ஆக்கிருவா போல இருக்க. இங்க ஒட்டியா? அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றேன்னு நினைக்கப்படாது. போயிட்டே இருக்கச்சு ஞாபகம் வந்தது. முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. என்ன மாற்றம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சோமிகள் அடிக்கடி தியானம் பண்றதுனால சோமிகள் தலைக்கு பின்னால இப்ப புதுசா ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அதான் மாற்றம். நீங்க காத்த வந்து தங்கறதுக்கு போன ஜென்மத்துல நாங்க உங்களுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ? நீங்க என்ன கொடுத்து வச்சிருக்குது? இவங்கிட்ட தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். வெளியே போன போலீஸ் கடுபடி ஜாஸ்தியா இருக்கேன்னு சீட்டும் சரி வர மாட்டேது. நாத்துக்கு போறோம்பா. ஆத்துல திருடுறதுக்கு என்னென்ன இருக்கு? நாயே, ஆத்துனா வீடு. யார் வீடு? டேய், இவரு தங்கச்சி பொண்ணு மீனா இருக்கிற வீடுறா. இவரு நமக்கெல்லாம் மாமா சாம்பசிவர ஐயர் இல்லையோ? ஐயர் வீட்டுல திருடுறதுக்கு சொம்ப தவிர வேற என்ன இருக்கு? உனக்கு சொம்ப இருக்கிற ஐயர் மட்டும் தானே தெரியும். இங்க பூர்வீக சொத்து பூரா மாடியில வச்சிருக்காங்க. நம்ம லிமிடெட் கம்பெனியா உள்ள போறோம். லிமிடெட் கம்பெனினா வாங்கின கடனை திருப்பி தரக்கூடாது. மொத்தத்துல கூட்டா சேர்ந்து ஏமாத்துறது. நான் அட்வொகேட் ஜெனரல் இல்லையோ? நீங்க எல்லாம் என்னுடைய ஜூனியர்ஸ். ஓகே அண்ணா, எப்பண்ணா கிளம்புறதே? கையை அரிக்கிறதுண்ணா. ஐயர் வரைக்கும் அம்மாவதையை காத்துட்டு இருக்கோம். உள்ள போக வேண்டியது. அம்மா சொல்றாங்க, மீனாக்கா வாந்தி இருக்காங்க. என்னாச்சு? அக்கா வாந்தி இருக்காங்கம்மா. மீனா, என்னமாச்சு? ஏதாவது விசேஷமா? நிஜமாவா? இந்த ஆத்திர குழந்தை சத்தம் கேட்க போறதா? நம்ம வம்சம் வளர போறதா? டேய் ரகுராமா, பலராமா, எல்லாரும் வாங்கோ. இத்தனை வருஷமா நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கு இப்பதான் அந்த ஆண்டவன் செவிசாச்சிருக்கா. நம்ம ஆத்திர குழந்தை துள்ளி விளையாட போறது. மீனா உண்டா இருக்கா? அவ வாந்தி எடுக்கலாடா. முதல்ல மசக்கையா பித்த வாந்தியான்னு முடிவு பண்ணுவோம். ஏண்டா அபசகுனமா பேசுற? எத்தனை குழந்தைங்களை பெற்றிருக்கேன் நீக்கு தெரியாதா? எல்லா கோயிலையும் அர்ச்சனை பண்ண சொல்லணுமா? என்ன விஷயம்? ஜானகிராமா, பாடா கண்ணா, நீ அப்பாவாக போற. சுவாமிகள் பாதம் இந்த ஆத்துல பட்ட நேரம் என் மாட்டு பொண்ணு உண்டாயிருக்கா. என் கால் என்ன? என் கால் விரல் பட்டாலே விசேஷம் தான். சுவாமி, எங்களுக்கு குழந்தை உண்டாகாதா? அவர் நொண்டி சாமியார். 1.5 கால் தான். ஒரு கால் தான் உண்டாலும் டிஸ்டர்ப் பண்ணாதே. அம்மா, சாமி வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அனுப்பிச்சிடலாமா? 25 பாபா. 25% என்னங்க பாபா? 100% இங்கே தங்கலாம் பாபா. நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் சுவாமிகள் இங்கதான் இருக்கணும். இந்த நல்ல செய்தியை உடனே சாமசிவருக்கு சொல்லி அனுப்பு. எம்மடி, இனிமே நான் சொல்லபடிதான் கேட்கணும். என் பொண்ண பாக்க வந்த இடத்துல என் பொண்ண மாமியாக்குன மாதிரி என்னையும் மாமி ஆக்கிட்டாங்களே. What is this? What is this, man? Where's my frog? என் கவுன் எங்க? நீ கிறிஸ்டியன் உண்மையை எல்லார்கிட்ட சொல்ல
போறேன், எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். காத்துவேன். நீ பிலோமேனா, பிலோமேனா. இது யார் தண்ணி ஊத்தி விட்டுது? நான் தான் ஊத்துறேன். எதுக்கு ஊத்தி விட்டாய்? அது கத்துற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும், அதான் ஊத்துறேன். எவ்வளவு ஊத்துனேன்? அது எப்ப கத்துச்சு அப்பெல்லாம் ஊத்துறேன். குடிகார பசங்களா, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. உங்க எல்லாரும் செலவில் அனுப்புறேன். குடி என்ன பிராண்ட் மாத்தி ஊத்துறேன். பிளாட் ஆயிடுச்சு. நான் வெளியில காரை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். அப்படி பேக்கப் பண்ணி அவங்க ஆத்துல கொண்டு போய் போட்டுருவோம். தூக்கு, நீ காரப்படி, நான் கைய பிடிக்கிறேன். நான் எங்க பிடிக்கிறது? நீ இடுப்படி தூக்கு, கொண்டு போ. கட்டின் போறீங்க, கண்ணி போன கெடுத்தினோ. 14 years jail. அது வேறயா? Be careful. உள்ள போங்க. நீ சாம்பசிவா ஐயர் இல்ல, அகஸ்தியங்கிற திருட்டு நாய். சரிதான். அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? என் ஞான கண்ணால் சொன்னேன். சாமி, தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கு, போட்டு கொடுத்துறாதே சாமி. இந்த திருட்டு புத்தி ஒண்ணு விட்டு போகாதா? அதை ஏன் சாமி கேக்குறீங்க? இந்த சாமான்லாம் எடுத்துட்டு போய் பஷீர்னு ஒரு நாய் கிட்ட கொடுங்க. கேளுங்களேன், கேளுங்களேன். பஷீர் பாய் நாயை பொறுக்கி வரிக்கின்னு திட்டாதரா. பஷீர் பாய் பாவம். கேளுங்க சாமி. கேளுங்க. திருப்பி கேட்கறதுக்கு வெகுதா பாருயா. சும்மா கேளுங்க சாமி. இந்த பழைய பாத்திரத்துல பாதி வேலை கூட கொடுக்க மாட்டான் சாமி. அந்த பொறம்போ அவனை துப்பாதரா. சாமி அந்த பாய்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. என்ன தெரியல? வெறும் தாடி தான் தெரியுது. கவனமாகப்பா. ஒன்னும் தெரியல. நன்றாக உற்றுப்பார். பஷீர் பாய், அவ நீ எப்படி இங்க? அதையும் கேட்க, இந்த வீட்டுல கல்யாண ராமன் ஒரு கபோதி பையன் என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். அதை வசூல் பண்றதுக்காக வசூல் பாபாவா இங்க வந்த. ஆமா, நீ என்ன இங்க? இந்த ஜானகிராம் ஐயர் பிலோமினாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த அகஸ்டின்னு சாம்பசிவ ஐயரா இங்க வந்தேன். ஓஹோ, உங்க கையில இவ்வளவு கதை இருக்கா? ஜானகிராமா, நோக்கு போன் வந்திருக்கு. யாரு? யாருன்னு தெரியல, இங்கிலீஷ்ல வளரா. ஹலோ, நான் ஜானகிராம் பேசுறேன். நீ செஞ்ச காரியம் உனக்கே நல்லா இருக்கா? உன்னை பார்க்க வந்த எலிசபெத்தை குடிக்க வச்சிருக்க. ஓவரா குடிச்சதுனால ஹார்ட் அட்டாக் வந்து. ஐயோ, என்ன சொல்றீங்க? போயிட்டாங்களா? பாவம் எலிசபெத் பரலோகம் போயிட்டாளா? என்னங்க சொல்றீங்க? ஹலோ ஃபாதர், எத்தனை மணிக்கு நடந்துச்சு? விடிய காலையில 5 மணி இருக்கும். நான் உடனே புறப்பட்டு வரேன். அடக்க எத்தனை மணிக்கு? அடக்கமா? என்ன பேசுற நீ? எலிசபெத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாகல, பழச்சிக்கிட்டா. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கா. நாளை காலையில டிஸ்சார்ஜ் ஆயிடுவா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன்னை பார்க்க உங்க அப்பா டேவிட் அமெரிக்காவில இருந்து வராரு. ஐயோ, அவர் இங்க வராரா? என்னாச்சு? என்னங்க பிரச்சனை முடியல, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு. என்ன? என்ன பார்க்க அப்பா வராரா? ஃபாதர், மீனாவோட அப்பாவை ஆத்துக்கு அழைச்சு வந்துடாதீங்க. செஞ்சா சர்ச்சுக்கு அழைச்சு வாங்க, நாங்க வந்துடுறோம். என்னடி இது பிரச்சனை? ஒண்ணு வளர்ந்துட்டே இருக்கு. இந்த சர்ச்சுக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்கோ. இந்த பார், உன் தோப்புல என்ன மதம் மாற சொல்லி கம்பல் பண்ணாரா? நீ தான் என்ன காப்பாற்றணும். நல்லா இருக்கேன் டாடி. இவர் தான் என் புருஷன். ஹலோ. ஹலோ. இவர் தான் உன் புருஷனா வரப்போறவர்னு நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவர் தான் என் புருஷன்னு நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போற நீ சொல்லியிருந்தா நான் வேண்டாம் சொல்லிருக்க மாட்டேன். இல்ல டாடி, இவரு வேற மதம். அதான். எனக்கு மதம் முக்கியம் இல்ல, ஆனா உன்னை கடைசி வரை கண்கலங்காம காப்பாத்துற மனுஷனா இருந்தா அதுவே போதும். அப்ப ஐயே நம்ம கர்த்தரோட சபையில சேர்க்க வேணாமா? யாரையும் மதமாற சொல்லி பைபிள்ல சொல்லல, நல்ல மனுஷனா இருந்தா போதும் தான் சொல்லிருக்கு. அதையே தான் நானும் எதிர்பார்க்கிறேன்.
யாருமே வேண்டான்னு என்ன மட்டுமே நம்பி வந்தவங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்குவேன். அது எனக்கு போதும். ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். வெரி குட் சாய்ஸ் பிலோமினா. அவன் இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி முட்டாள் பட்டம் கட்டினதுக்கு அப்புறம் இன்னும் என்ன யோசனை? போடி நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதானே. நான் கோபக்காரன். நானே பொறுமையா இருக்கேன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அந்த மீனாவை வெளியே அனுப்பிச்சா அவ மட்டும் போமாட்டா, அவளோடு சேர்ந்து இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின்னு வந்த நம்ம ஆச்சாரமான குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு அவ வயத்துல இருக்கிற குழந்தை பிறந்து வளர்ந்தா ஜானகிராமனோட வாரிசாயிடும். இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. புரிஞ்சிருச்சு. அவ வயிற்றுல வளர்ற கருவாழிக்க என்ன செய்யலாம்? மீனாவை டெஸ்ட் பண்ண டாக்டர் அவளை கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்துக்க சொன்னார் இல்லையா? ஆமா சொன்னார். எந்த மதத்தோட ஆச்சாரத்தை கத்துண்டு அவன் நம்மளெல்லாம் ஏமாத்தினாலோ அதே மதத்தோட ஆச்சாரத்தை வச்சு கருவை அழிச்சுடலாம். மொத்தம் 101 குடம் இறக்கணும். இப்படி மெதுவா இறைச்சா எப்படி? சீக்கிரம். ரகுராமா, அவ உடம்பு அசைஞ்சாலே கர்ப்பம் கலைஞ்சு போயிட்டு பயந்துட்டு இருக்கேன். அவளை போய் இப்படி வேலை வாங்குறியே. வேண்டுதலம்மா வேண்டுதல. இந்த இடத்துல வாரிசு உண்டானா அவ கையால 101 குடம் ஜலம் இறைச்சு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டிட்டு இருக்கோம். அதான் இருக்கிறா. மீனா சீக்கிரமா. ஏன்னா 101 குடம் தண்ணி அவளால எப்படினா இறக்க முடியும்? வேணும்னா நான் இறக்கிறேனே. யாருக்கு கர்ப்பம் உண்டாருதோ அவ கையால இறக்கிறவன் வேண்டிட்டு இருக்கோம். இத செய்யலனா பிறக்கிற குழந்தை ஊனமா தான் பிறக்கும். பிரார்த்தனையை நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்கு அவ்வளவு பெரிய குடத்தால தான் தண்ணி இறக்கணுங்கிறது இல்லையே, இந்த குடத்தால இறைச்சாலும் போறோம். என்ன பாக்குறேன்? 101 குடம் இறக்கிறதானே வேண்டிட்டேன். குடத்தோட சைஸ் இவ்வளவு அவ்வளவு வேண்டிக்கல. அதானே. இந்தாம்மா. சரி இருக்கட்டும். அம்மாவோட ஆசையை கெடுப்பானே. இன்னொரு வேண்டுதலே இருக்கு. கொஞ்சமா ரகுரம்மா, என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, அங்க பிரதட்சணம் பண்றா. அது தெரியறது. வாயும் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? ஆமா, 2 விஷயம் வேண்டிட்டோம். ஒரு வேண்டுதல் நிறைவேற்றிட்டா, இன்னொரு வேண்டுதல் இதை நிறைவேற்றிதான் ஆனும். ஜானகிராமா, இது சிவன் கோயில். இங்க ஈசனுக்கு தான் பவர் அதிகம். பிறக்க போற குழந்தையோட அம்மா அங்க பிரதர்ஷனம் பண்றதை விட நீ அப்பா பண்ணினா ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்ப சரி, நானே செஞ்சிடுறேன். செஞ்சிடு செஞ்சிடு. நானும் சாமி, கல்யாணராம சாமி சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. சட்டை கொடுங்க. எழுந்திருமே. சிவனே போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி. சிவனே போற்றி. இதெல்லாம் ஒரு பாத்திரம். வெயிட்டே இல்ல. ஓ, தலையா? வாட்ட செம்பு. இந்த பாரு, இவ்வளவு பெரிய தாம்பளத்தை வைக்கிறதுக்கு இங்க இடமே இல்லையா? இந்த பாரு, இந்த பாத்திரத்துல உள்ள கலாயே பூசலையே. நான் என்ன சொல்றேன், இந்த மொத்த பாத்திரத்துக்கு 3450 ரூபாய் தந்துடுறேன். 1 தரம், 2 தரம், 3 தரம். போங்கய்யா, இப்படி தெரிஞ்ச வேஷமே போட்டுருக்க மாட்டேன். எல்லாம் எண்ணி வச்சிருக்கேன். திரும்பி வரும்போது ஒரு பாத்திரம் குறைய கூடாது. பாய், இப்படி அநியாயமா சொல்றியே பாய். இந்த பார், இந்த விளக்கு என்ன கிணம் கிடக்குது பாரு. இந்த பார், இந்த பக்கெட் 50 வருஷம் ஓல்டு, பாலிஷே போடலையா? கொஞ்சம் பார்த்து போட்டு கூடியா. 3450 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டுல இருக்க கல்யாண ராமங்கிற கபோதி பையன் என்கிட்ட 25000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். அவன் தர்ற மாதிரி இல்ல. அதனால இதை வித்து தான் அதை சரி பண்ணணும். சரி, ஒரு 10000 கூட. 10,000?
அதுக்கு இந்த வீட்டுக்காரமா போட்டிருக்க வைர நெக்லஸும் வைர வளையலும் கொண்டு வா, தர்றேன். இந்த வீட்டுல எல்லா இடத்தையும் திறந்து பார்த்துட்டேன். அந்த அம்மா விலை உயர்ந்த பொருளை எங்க வச்சிருக்காங்க தெரியலையே. அப்ப ஒண்ணு செய்யறேன், இந்த வீட்டுல செல்வம் பொங்க எல்லா இடத்துலயும் பொட்டு வச்சு ஸ்பெஷல் பூஜை பண்ணணும்னு சொல்றேன். அதே எப்படி அதை நம்புவாங்க? சாமி, நான் சொல்றதெல்லாம் நம்புவாங்க. அதனால எல்லாரும் மெய் மறந்து என் முன்னால இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து உன் ஆளை அனுப்பிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. அந்த பிலோமினா மட்டும் நம்மள ஐயர் வேஷம் போட்டு ஏமாத்தல. இங்க தங்கி இருக்கிற சாமியார் ஒரு முஸ்லீம், சாம்பசிவ ஐயர் ஒரு கிறிஸ்டியன். இவனுங்க ஏமாத்தினது மட்டும் இல்ல, பூஜைங்கிற பேர்ல உன்னை நடத்தி இங்க எல்லாத்தையும் திருட திட்டம் போட்டிருக்கானுங்க. இதுக்கு மேலேயே நம்ம முட்டாள்பட்டம் கட்டிண்டு ஏமாறதுல அர்த்தமே இல்ல. உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாலும். நான் முடிவு பண்ணிட்டேன். பிலோமினாவோட வயத்துல வளர்ற கருவை அழிச்சா மட்டும் போதாது, அவளையும் அழிச்சிடணும். பூஜை நடக்கட்டும், அவளை கடத்திட்டு போய் தீர்த்து கட்டிடணும். நகைக்காக கொலை பண்ணிட்டாங்கன்னு பழிய இவங்க மேல திருப்பிடணும். நல்ல ஐடியா. அவளை யார் தீர்த்து கட்ட போறது? நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் அது? சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லுங்க. நறுக்குன்னு முடிச்சிருவான் அந்த பர்மா ராஜன். அம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சுவாமி, நீங்க சொன்ன இடத்துல எல்லாம் நான் பொட்டு வச்சுட்டேன். அந்த பொட்டுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் ஒரு அடையாளத்துக்கு தான். அந்த அர்த்தம் அடியனுக்கு தான் தெரியும். பொட்டு வச்சா லட்சுமி கடாட்சம் சித்திக்கும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சரி, பொட்டு வச்ச இடத்துல லட்சுமி இருக்கா இல்லையான்னு மாமி தானே சொல்லணும். நீக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் பூஜை முடிஞ்ச பிறகு சுத்தமா புரியும். மீனாவை கடத்திட்டு போயிட்டா. ஓ, மீனா எல்லாமே பிலோமினா. முக்கியம். சாமியார்ல பாருங்க, பஷீர் பாய். நீ போய் மீனாவை காப்பாத்து. எழுத்த பத்து அடி. மூதேவி, சில்லறையா? நான் கொண்டு வரல, நம்ம கையில இதுதான் இருக்கு. இந்தா. தெய்வ பக்தியோட சண்டை போடுறான். சதையில இருக்க வேண்டிய மீச தரையில இருக்கு. அதான் நம்மளை பார்த்து யாருமே பயப்படல. பாத்தியா,
முஸ்லீம் நான், என்ன இந்து நீ காப்பாத்திருக்க, உன்னை கிறிஸ்டின் அவங்க காப்பாத்திருக்காங்க. இந்த ஒற்றுமை நாட்டுல எல்லாருக்கும் இருந்தா நல்லா முழுசா சொல்ல விடுங்களப்பா. என்ன லாக் போடுற? நீ சைவம் நான் செய்வோம், எப்படிமே லாக் போடலாம். ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் வசூல் பாபா இல்ல, பஷீர் பாய். நானும் அசைவம் தான். என்ன பார், ஐயோ கணத்துல பாருமா மீனா, மீனா கணத்துல பாருமா என்ன மீனா. இதாம்மா நடந்தது. ஜானகிராமா, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிற என் வயத்துல பிறந்த இவனுங்கெல்லாம் இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏண்டா, இத முன்னாடியே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுதுன்ற உண்மை தெரிஞ்சப்பவே இவ கிறிஸ்டின்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா இவெல்லாம் நான் ஆத்துக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன். பேங்க்ல வேலை பார்க்கறதால யாரோட தயவும் இல்லாம என்னால வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அண்ணா அண்ணான்னு இவ பின்னாடியே சுத்தி இருந்த பாசத்தை மறக்க முடியாதால நான் உண்மையை மறைச்சிட்டேன். அந்த பாசம் உங்களுக்கு பெருசா தெரியல, மதம் தான் பெருசா போயிடுச்சு. அதனாலதான் இவளை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டு. வேண்டாம், நேக்கு இனிமே எந்த உறவும் வேணாம். நானும் இவளும் இப்பயும் ஆத்த விட்டு கிளம்புறோம். நீங்கெல்லாம் அந்த ஆச்சாரத்தையும் மதத்தையும் கட்டிட்டு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வேணாம் நான் தூக்கி போட்டு போயிருவோமா. ஆனா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்? வேண்டாம், இந்த கொலைகார பாத்தீங்க நடுவுல நீ இருக்க வேண்டாம். தான் பெத்த பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவதான் உண்மையான தாய். நீ உன் விருப்பம் போல எங்கேயாவது போய் சந்தோஷமா இரு. எங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஜானகிராமனை பிரிஞ்ச ஏக்கத்துல நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். உன் வயித்துல நானே வந்து குழந்தைய பிறப்பேன். கொஞ்சம் நில்லுமா.
லேட்டா வந்தாலும் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். என்ன பாக்குறேன்? இங்க நடந்த எல்லா உண்மையும் தம்பி ஜானகிராம போன்ல தெளிவா சொல்லிட்டான். அதனால இங்க வர வேண்டியதா போச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரோமே, எல்லாமே மாறி இருப்பேன்னு நினைச்சேன். இங்க உருவம் தான் மாறி இருக்கு. சிந்தனையில எண்ணத்துல அப்படியே தான் இருக்கேன். மற்ற மதத்துல எல்லாம் கடவுள் ஒண்ணுதான். ஆனா நம்ம இந்து மதத்துல கிருஷ்ணர், முருகர், பிள்ளையாருன்னு விதவிதமான கடவுள்கள். ஏன் தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச வடிவத்துல உருவத்துல கடவுளை கும்பிடலான்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க. ராமர், அல்லாஹ், இயேசுன்னு உருவங்கள் மாறலாம், ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான். இது உங்களுக்கு புரியல. நெத்தியில விபூதி இட்டு பஞ்சகச்சம் கட்டிண்டு மாமிச உணவு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் ஆச்சாரம் இல்ல. உங்க மதத்துல என்ன சொல்லிருக்கோ அதபடி நடக்கிறதுக்கு பேர் தான் ஆச்சாரம். ஹிந்து மதம் அன்பு காட்டு ஆன்மா ஒண்ணுன்னு சொல்லுது. அந்த ஆச்சாரத்தை மறந்துட்டு பிரிவினை பேசிட்டு இருக்கேளே. கிரிக்கெட்ல அசருதீன் அவுட் ஆயிட்டா நம்ம நாடு தோத்துருமோன்னு வருத்தப்படுறோம். அந்த இடத்துல அசருதீன் ஒரு முஸ்லீம் நினைக்கிறது இல்ல, நம்ம நாடுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு விளையாட்டுல ஒத்துமை பாக்குறேன். நீங்க மத்த விஷயத்திலேயே இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்களை வழி நடத்திக்கிட்டு போறவங்க ராமருக்கு கோயில் வேணும்னா கலகத்தை உண்டு பண்றான். நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறது மறந்ததுனாலதான் கடவுளுக்கு தனியா கோயில் கேட்கிறேன். மத்த மதத்து கடவுளுக்கெல்லாம் கையில ஆயுதம் இருக்காது. ஆனா நம்ம கடவுளுக்கு சங்கு, சக்கரம், வீச்சு, அறுவாளன்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? நம்ம அகிம்சை வழியில போவோம். கடவுள் நமக்காக போராடுவார்னு ஒரு ஹிந்து நம்பணும். அதுக்காக தான் கடவுள் கையில ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தெரியாம அகிம்சையை மறந்துட்டு இப்ப நீங்க கையில ஆயுதத்தை தூக்கிட்டு சுத்துறேன். எத்தனையோ பேர் படையெடுத்து நம்ம கோயில உடைச்சான். நம்ம மதத்துக்காரங்களை மத்த மதத்துக்கு மாத்துறான். இந்து மதத்துல சேருங்க நம்ம பிரச்சாரம் பண்றதா இல்ல. அப்படி இருந்தோம் ஆயிரம் வருஷமா நம்ம மதம் அழியாம இருக்குன்னா அதுக்கு நம்ம மதத்தோட அம்சம் தான் காரணம். ஒரு ஜானகிராமன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணினதுனால நம்ம மதம் ஒண்ணு அழிஞ்சு போயிடாது. அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஜாதி மதம் ஒழியணும்னா கலப்பு திருமணம் ஒண்ணுதான் வழி. கரெக்ட். இதெல்லாம் சொல்லி உங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னைக்கு நீங்க கையில ஆயுதத்தை தூக்கிண்டேளோ அன்னைக்கு நீங்க உண்மையான ஹிந்து இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஜானகிராமா வா போலாம். ராஜாராமா என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம ஏதோ செஞ்சுட்டோம். மீனா உள்ளவாமா. சாமி சாமி, அப்ப இனி எல்லா ஜாதிக்காரும் உள்ள வரலாங்களா? ஏய், இனிமே என்னடா ஜாதி? தைரியமா உள்ள வாடா. இருங்க, நாங்களும் வர்றோம். கல்யாணராமா என்ன பாச்சு? கவலைப்படாத சகோதரா, துபாய் அண்ணா உனக்கு பிரியாணியா வாங்கி கொடுத்து எல்லா கடனையும் அரைச்சிடுவாரு. வாங்க உள்ள. இனிமே நம்ம கூட்டணி யாரும் அசைக்க முடியாது. வாங்கலாம்.